இந்த வீடியோவில் சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்மள்ட்ட இருக்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் டைம்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க ஆர்டிக்கல் படி விஜய் கேடியா சூப்பர் இன்வெஸ்டர் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்மால் கேப் பவர் ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காரு இந்த டிசம்பர் குவார்ட்டரில். ஸோ அது என்ன ஸ்மால் கேப் ஸ்டாக்கு, எவ்வளோ குவான்டிட்டி அவர் ஆட் பண்ணியிருக்காரு, ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு இப்போது ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ விஜய் கேடியா உங்கள் எல்லாருக்கும் தெரிய ஒரு சூப்பர் இன்வெஸ்டர். அவர் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவில் 1.14% அந்த கம்பெனியில் 1.14% ஸ்டேக் வச்சுருக்காரு இப்போது. இந்த டிசம்பர் குவார்ட்டரில் அவரோட போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனியை இப்போ ஆட் பண்ணியிருக்காரு. அது என்ன கம்பெனி அப்படின்னா அட்வைட் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ். இது என்ன மாதிரியான பிஸ்னஸ் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு பவர் செக்டார் ரிலேட்டடை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இது. இவங்க வந்து குஜராத்தை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் சம்மந்தமான எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த அட்வைட் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ். அது பவர் டிரான்ஸ்மிஷன் மட்டும் இல்லாமல் சப்ஸ்டேஷன் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரிலேட்டட் பிஸ்னஸ்லேயும் இவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 2023 ரினியூவபிள் எனர்ஜியில் கூட டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களோட பிஸ்னஸை. ஸோ இப்போது இந்த கம்பெனியில் ஸ்டேக் எடுத்திருக்காரு, டிசம்பர் குவார்ட்டர் தான் ஸ்டேக் எடுத்திருக்காரு அப்படின்றத வச்சு நாம் இந்த கம்பெனியில் என்ட்ரி ஆகலாமா, இதில் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் அட்வைட் எனர்ஜி டிரான்சிஷன் லிமிட்டடோட ஒரு ஃபண்டமெண்டல் தான், இப்போ ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இப்போ நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 1500 crores இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் இது. ஸ்மால் கேப் கம்பெனின்னு இருந்தாலும் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள், ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஈஸியாக வாங்கக்கூடிய ரீட்டைலர்ஸ் ஈஸியாக என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் இது ட்ரேட் ஆகலை. அதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு ஸ்டாக்காக இருந்தால் ரீட்டைலர்ஸை ஈஸியாக உள்ளே இழுத்து அவங்கள வந்து லிக்விடிட்டி இல்லாமல் அவங்கள உள்ளேயே மாட்டிக்க வச்சிடலாம். இது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 1400 கிட்ட ட்ரேட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம ஃபீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் ஸ்மால் கேப் கம்பெனியில். அண்டு பிஇ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்புன்றதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஸ்மால் கேப்புக்கு ஒரு ஆவரேஜான பிஇ தான். 37 பிஇன்றது ஒரு ஆவரேஜ் தான். அண்டு ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ ஒரு பெட்டரான ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வச்சுருக்காங்க. பிளெட்ஜ்டு பெர்சன்டேஜ் ஒன்றுமே இல்லை. அண்டு இவங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுற ஒரு கம்பெனின்னே சொல்லலாம். டெட் டு ஈக்விட்டி பாருங்கள், ரொம்ப கம்மியானதாக டெட் டு ஈக்விட்டி இருக்குது. இவங்களோட பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ டாப்பில் இருக்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம், பாலிகேப் இந்தியா. இவங்க தான் வந்து இப்போதைக்கு டாப்பில் இருக்காங்க. 1 lakh crore ஆக்சுவலாக உங்களோட மார்க்கெட் கேப் இருக்குது பாலிகேப் இந்தியாவுக்கு. ஸோ இந்த லார்ஜ் கேப் கம்பெனிக்கே இவங்களோட ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய க்ரோத் கம்பெனியோட ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. லார்ஜ் கேப் கம்பெனி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு க்ரோத்தை தான் காமிப்பாங்க. ஒரு 10 to 12% வந்து சேல்ஸ்லேயும் ரெவன்யூலேயும் க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இதுதான் லார்ஜ் கேப் எல்லா கம்பெனிலேயும் நடக்கும். ஆனால் அந்த பாலிகேபு, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இவங்களோட க்ரோத் ரேட்டே வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. 25-30% இந்த மாதிரியான ஹை லெவல் க்ரோத்தை தான் இவங்க இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸே காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களே இப்படி இந்த அளவுக்கு க்ரோத் காட்டிகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த டயத்தில் அட்வைட் எனர்ஜியில் போய் என்ட்ரி ஆகக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ 2022லலாம் பாருங்கள், 28 crores கிட்ட தான் வந்து ரெவென்யூ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ
செப்டம்பர் 2025 இன்னும் டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வரல. இருந்தாலும் செப்டம்பர் 2025ல 159 57%, அதாவது 20x, சாரி 20x இல்லை, ஒரு 10x கிட்ட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு 2 வருஷத்தில். அண்ட் இயர் ஆன் இயர் வைஸ் நம்ம பார்க்கலாம். அண்டு 2019ல், மார்ச் 2019ல் ஒரு 30 crores கிட்ட சேல்ஸ் பார்த்துருக்காங்க. இப்போ அதுவே வந்து 600 crores கிட்ட ரெவன்யூ பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா 20x கிட்ட சேல்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் கூட 20x வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு growth தான். ஸ்மால் கேப் கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு growth. அண்டு ரிசர்வ்ஸ் பாருங்கள் நல்லா தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பாரோயிங்ஸ் கூட கம்மியாக இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு பேட் சிக்னல்னே சொல்லலாம். என்னதான் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை கம்மி பண்ணிகிட்டே வந்திருந்தாலும் அதை வந்து யார் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். அதை வந்து எஃப்ஐஏஸோ இல்லை டிஐஏஎஸ் அவங்க வந்து 2 பேரில் யாராவது அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஓகே, ஒரு நல்ல ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங் கம்மியாகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 73%லேருந்து 66% வரைக்கும் கம்மியாயிருக்கு. அதை யார் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை பாருங்கள், 26லேருந்து 32 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிற சில சூப்பர் இன்வெஸ்டர்ஸ் தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் தான். இது ஒன்று தான் வந்து பேட் சிக்னலை கொடுக்குது. ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது நம்பிக்கை வரல. ஸோ எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இருந்தால் ஒரு தைரியமாக என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. நமக்கு வந்து ஸ்மால் கேப்பில் தான் என்ட்ரியாக கொடுக்க போகிறோம். அது வந்து நல்ல பிஸ்னஸாக தெரியுது. இருந்தாலும் வந்து ஷேர் ஹோல்டிங் இல்லாமல் நம்ம என்ட்ரி கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு ரிஸ்க்கை எடுக்கணுமா, அதை வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதோட பிஎஸ் பார்த்தீங்கன்னா பாலிகேபில் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் தேவையான ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுவே ஒரு பெரிய க்ரோத் கம்பெனி தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் சூப்பராக கொடுப்பாங்க ரிசல்ட்ஸு. ஸோ இதை விட்டுட்டு நம்ம இதில் போய் என்ட்ரி எடுத்து ஒரு ரிஸ்க்கை எடுத்து அந்த ரிவார்டை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் தாட், என்னோடய மெயின் தாட். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த கம்பெனி இப்போது வந்து அட்ராக்டிவாக இருக்கா? நீங்கள் உங்களோட டிசிஷன் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவதாக நம்மள்ட்ட இருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் ஷேர் ஆகிருந்தது. அது என்னென்னா, அதாவது ஜான்வரி 19 மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷனை தான் இவங்க வந்து லைவ் மின்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்அவுட் ஃபார்மா, அவங்களோட பை ப்ரைஸை பாருங்கள், 1430 to 1440 ரேஞ்சில் வந்து பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்டு டார்கெட் வந்து 1510, ஸ்டாப் லாஸ் 1385. ஸோ ஒர்க்அவுட் ஃபார்மாவை நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுங்கள் அண்ட் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட சப்போர்ட் எங்கே இருக்குது அண்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ எந்த இடத்துல இவங்க சொல்கிற ரேஞ்சில் பை பண்ணணுமா, இல்லை நமக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரியே கொடுக்கணும். அது இல்லாமல் பிளைண்டாக இவங்களோட ரிப்போர்ட்டை மட்டுமே நம்பி போய் இவங்க சொல்கிற பை ப்ரைஸில் என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ மார்க்கெட்டே ரொம்ப ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கு. மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் மிக்சட் ரியாக்ஷனாக கொடுத்துட்ருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் பேட் டிசிஷன் தான். எல்என்டி ஒரு நல்ல டிஃபென்சிவான ஸ்டாக்கு அண்டு ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான் இந்த லார்சன் அண்ட் டியூப்ரோ. இவங்களோட பை ப்ரைஸ் வந்து 300 and 850.
லாஸ்ட் டிப்போ வந்து 3000 ரேஞ்சு கிட்ட டிப் கிடச்சிருந்தது. ஸோ அங்கே கூட இப்போ ஒரு சில குவான்டிட்டிஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 4000லாம் போயிட்டு 4200 போச்சுன்னு நினைக்கிறேன். 200லாம் போயிட்டு 3900 ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியானால் தான் இதில் திரும்ப என்ட்ரி கொடுக்கறத பற்றியே யோசிக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில குவான்டிட்டிஸ் நான் இதில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இதில் திரும்ப என்ட்ரி குடிக்கணும்னா லாஸ்ட் டிப்பு மாதிரி ஒரு நல்ல டிப்பு கிடைச்சா தான் இதில் வந்து என்ட்ரி கொடுக்குறதா என்னோடய டிசிஷன் இருக்குது இப்போதைக்கு. அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 8% 7-8% வந்ததுக்கே இவங்க வந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்குக்குள்ளே ஒரு ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோன் கொடுக்குற ஒரு கம்பெனி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்பெனி, பேங்க் பிஸ்னஸ், இது எல்லாமே இருக்குது. இது ரெண்டு ரெண்டு மட்டும் இல்லாமல் இது உள்ளே இருக்கிற எல்லா சப்சிடரியும் இந்த ரெண்டு மெயின் பிஸ்னஸ் கூடமே ரொம்ப அருமையான ஃபண்டமெண்டல்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஆர்பிஐ மென்ஷன் பண்ணுற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஃபண்டமெண்டல் இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே இவங்க வந்து அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இவங்களோட ரிசல்ட்ஸையும் நல்ல சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அண்டு இந்தியாவிலேயே நம்பர் 1 பேங்க்குன்னு ப்ரைவேட் பேங்க்குன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து ஃப்யூச்சரில் வேர்ல்ட் லெவலில் கூட ஒரு பெரிய பேங்க்காக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு இந்த கம்பெனியில் வந்து ஆக்சுவலாக போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக போனஸ் கொடுத்தாங்க ரீசெண்டாக. அண்டு போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 1200 to 400 ரேஞ்சில் ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அது அந்த ப்ரைஸு வச்சு இப்போ சொல்லணும் அப்படின்னா 600 to 700 ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சிலலாம் ஒரு சில குவான்டிட்டிஸ் நம்ம தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணோம். ஏன்னா அது ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அந்த ரேஞ்சில். அப்போது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ கூட 20%ல கூட ஃபால் கிடச்சிருந்தது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். இப்போ வந்து 8%லேயே நம்ம வந்து கேட்ச் பண்ணணுமா அதை அப்படிங்கிறது ஒரு தாட் எனக்கு. ஸோ உங்களோட தாட் என்ன ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில்? நீங்கள் என்ன டிசிஷன் எடுப்பீங்க இந்த சிச்சுவேஷனில் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எந்த ப்ரைஸ் வந்தால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேர்டு அப்டேட், நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு டெக்கி, அதாவது டயர் 3 காலேஜில் படித்த ஒரு டெக்கி இப்போது டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டயர் 1 இப்போ சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஃபேமஸான காலேஜு, இல்லை ஐஐடி, என்ஐடி, இல்லை வந்து எஸ்ஆர்எம், இல்லை பனிமலை, அந்த மாதிரி ஒரு டயர் 1ல் இருக்கிற ஒரு காலேஜாக இருக்குது. அதில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு டயர் 2 சிட்டியில், அதாவது கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சிட்டிஸில் ஒரு நல்ல காலேஜில் படிச்சுட்டு வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கலாம். அண்டு டயர் 3 இப்போ ஏதாவது ஒரு திருச்சியில் ஒரு ஆவரேஜான காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு படிச்சுட்டு வர ஒரு டெக்கியாக கூட வச்சுக்கலாம். ஸோ இவங்க 3 பேருக்குமே தனித்தனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ டயர் 1ல் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கும். டயர் 2ல் ஒரு பெட்டர் ஆஃபர், அண்ட் டயர் 3ல் ஒரு ஆவரேஜான ஒரு ஆஃபர் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போது அந்த மாதிரி ஒரு டயர் 3 காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 40 எல்பிஏ வரைக்கும் 2 இயர்ஸில் வந்து ஒரு ட்ரான்சிஷன் கிடச்சிருக்கு அவரோட ஜாபில் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக எனக்கு வந்து தெரியல. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, என்னோடய கேஸ்லேயே நான் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டயர் 3 காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். அண்டு எனக்கு கேம்பஸில் எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டை பாருங்கள், இவங்க வந்து கேம்பஸில் 10 எல்பிஏக்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஆஃபர் கிடச்சி 10 எல்பிஏல ப்ளேஸ் ஆகி அப்புறம் 2 இயர்ஸ்லேயே 40 எல்பிஏ போயிருக்காங்க. என்னோடய சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நானும் டயர் 3 காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அண்டு நான் கேம்பஸ்லேயும் ப்ளேஸ் ஆகலை. அண்டு
நான் சர்ச் பண்ணி கிடைச்சது வந்து 2 LPAல ஜஸ்ட் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2 LPAல ஸ்டார்ட் பண்ணி அண்டு இவங்க வந்து 2 இயர்ஸில் ஒரு 3 ஜாப் ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நான் வந்து ஒரு 5 இயர்ஸில் ஒரு ஃபோர் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆமாம், 4 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்க வந்து டூ 10 LPA டு 40 LPA, அதாவது 4 டைம்ஸ் அவங்க வந்து அவங்களோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 4 டைம்ஸ். இப்போ என்னோடது வந்து 2 LPA டு 20 LPA வந்திருக்கு. ஸோ அதாவது 10 டைம்ஸ், 2 to 20 LPA, அதாவது 10 டைம்ஸ் இன் 5 இயர்ஸ். இயர்ஸ் அது கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு, ஆனால் வந்து 10x க்ரோத்துங்க, 2x க்ரோத்துங்க. ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இவரோட இந்த இந்த பதிவுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்படி இவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க, இது எல்லாமே என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, என்னென்ன நெட்வொர்க்கை பில்ட் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஓன் வேல நம்ம இதை அப்ளை பண்ணிக்கணும். நம்மளோட ஓன் லைஃப்பில் நம்ம இதை அப்ளை பண்ணி இப்போ 10 to 40 LPA விருப்பம் இருக்கார் அப்படின்னா, நாம் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு 20 LPA இல்லை வந்து 10 LPAல ப்ளேஸ் ஆக முடியும்னா பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல இதில் போய் ப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ நம்மளோட சேலரியை அந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி டெவலப் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் இந்த ஒரு அப்டேட்டை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா அப்படின்னா, ஸோ January 19, அதாவது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸில் இருக்கும். அதெல்லாம் என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ், HDFC, ICI இவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. விப்ரோவோட ரிசல்ட்ஸ் கூட வந்திருந்தது. இந்த ஒன்று ரிலையன்ஸ் அண்ட் HDFC, ICICI, விப்ரோ இவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆவரேஜாக தான் இருந்தது. அண்ட் L&T ஃபைனான்ஸ் அண்ட் சிஜி பவர் கூட ஓகே. ஸோ இந்த பிக் ஃபோர் இவங்களோட ரிசல்ட்டை கொஞ்சம் பேடாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு மார்க்கெட் எந்த அளவுக்கு ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு 45 மினிட்ஸ் எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ இந்த மாதிரியான அன்சர்டனிட்டி சுச்சுவேஷனில். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோக்கஸில் வைங்க, எந்த டிசிஷனும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஃபஸ்ட்டு ரிலையன்ஸு, ICICI, HDFC, RBL பேங்க்கு, டெக் மஹேந்திரா, விப்ரோ, ரோசாரி பயோடெக், யூகோ பேங்க்கு, IDBI. ஸோ இந்த லிஸ்ட்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் கூட 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஸ்டாக்ஸ் லிஸ்ட் இருக்குது. அது யார் கொடுத்துருக்காங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2026க்காக 7 ஸ்டாக் பிக்ஸ், என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ண ஒரு லிஸ்ட்டு, 7 ஸ்டாக்கோட லிஸ்ட்டு. அது என்னென்னா ரோலெக்ஸ் ரிங்ஸு, NMDC, ஃபின்டெக், இண்டஸ் டவர்ஸ், கிரானியூல்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் UPL. இதில் எனக்கு பிடிச்ச இல்லை ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக்கு, ஃபியூச்சரில் ரொம்ப நல்லாவே பண்ணக்கூடிய, ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய நம்பிக்கையுள்ள ஒரு ஸ்டாக்கு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எது ஃபேவரட் அண்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக ஃப்யூச்சரில் வரும் இந்த லிஸ்ட்டில் இருந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் விதமாக நான் எந்த ஸ்டாக்கில் புல்லிஷாக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு ஃபேவரட் இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் இருக்க அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா,
ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஜான்வரி மந்த் முடியறதுக்குள்ளேயே இன்னும் 10 நாள் இருக்குது, 10 நாளுக்கு மேலேயே இருக்குது, பாதி மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து 22,500 கோடி ரூபா கிட்ட வந்து பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1,50,000 கோடி கிட்ட வந்து எஃப்ஐஎஸ் மணி அப்லோட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு மாதத்துலேயே இந்த அடினா, ஒரு மாதம் முடியலை அதுக்குள்ளேயே இந்த அடி அப்படின்னா, எஃப்ஐஐஸ் அவங்க பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்டு ரீட்டைலர்ஸ் அண்ட் டிஐஎஸ் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், ஸ்டாக் லிஸ்ட் எல்லாமே வந்து பெருசாகிட்டே போகுது. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 5,000 கம்பெனிஸ் தான் இருந்தது அப்படின்னா, அடுத்து ஒரு 200-300 கம்பெனிஸ் ஐபிஓவில் வருதுன்னா, அந்த ஐபிஓவில் எல்லாத்தையுமே எஃப்ஐஎஸ் பண்ணல, அண்ட் டிஐஏஎஸ் அண்டு ரீட்டைலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரீட்டைலர்ஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே எடுத்துட்டாலும் நிறைய ஒரு குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து இன்னும் வந்து அந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே இன்வெஸ்டடாகவே இருக்குது. டிஏஎஸும் ஃபுல்லாக இன்வெஸ்டடாகவும் இருக்காங்க. ஸோ இவங்க இப்படி இன்வெஸ்டடாக இருக்கும்போது மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கம்மியாகும். நிறைய ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் லிக்விடிட்டி கம்மியாகுது. இப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு சர்டைன் அளவுக்கு மேலே ஒரு லிக்விடிட்டி கம்மியாகிட்டு போகும்போது சில ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நமக்கு வந்து லிக்விடிட்டி இல்லாத ஒரு ரீசன்னால் நம்மளால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம கலந்துக்க முடியாது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணணும் ஃபியூச்சர் வீடியோஸ்லேயும். அண்ட் கடைசி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பவர் டிஸ்காம் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து டிஸ்காம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன மாதிரியான கம்பெனிஸுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பவர் டிஸ்காம்ஸ் வந்து இந்த டெக்கேட்லேயே, அதாவது 10-15 வருஷத்துலேயே டைமாக வந்து ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 2,700 கோடி கிட்ட ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ சில கம்பெனிஸ் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணும், அதாவது என்டிபிசி, அதாவது அப்புறம் அதானி பவர் அண்ட் டாடா பவர், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இவங்கள்ட்டேருந்து பவரை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க இந்த டிஸ்காம்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னால் இவங்க கிடையாது, பவர் கிரிட் கிடையாது. டிஸ்காம்ஸ்னால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து டான்ஜெட்கோ இருக்குது, தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்ப்பரேஷன் டான்ஜெட்கோ இருக்குது, அண்டு வெஸ்ட் பெங்காலில் சிஇஎஸ்சி லிஸ்டடாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஸ்டேட் ஓன்டு கம்பெனிஸாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாநிலமும் அவங்களோட வந்து ஒரு கம்பெனி இருக்கும் பவருக்குன்னு. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து இப்போ இது வரைக்கும் லாஸில் இருந்தது, இப்போ ப்ராஃபிட்டில் மாறியிருக்கு. பவர் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிஸ்டேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்காம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் ட்ரேடிங் வைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பவரை. யார் மூலியமானா அந்த ஐஇஎக்ஸ் மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது பர்ச்சேஸ் பண்ணின ஒரு அக்ரிமெண்ட்டு பவர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ பவர் ஜென்ரேஷன் ஆகிற இடத்துல இருந்து பவர் கிரிட் மூலியமாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இந்த டிஸ்காம்ஸ்க்கு பவர் கிடைக்கும். அண்டு இந்த டிஸ்காம்ஸ்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பவர் போகும். ஸோ இது வந்து சப்சிடிஸ்னால் இவங்கள்ட்ட வந்து ப்ராஃபிட்டு வர்றது வந்து கம்மியாக இருந்தது. அண்டு கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்கும். அது இல்லாமல் வந்து அவங்க கம்பெனிஸ்க்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து லேட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால் இவங்க வந்து லாஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு டைமாக ப்ராஃபிட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பவர் செக்டாருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ இந்த செக்டாரில் என்னோடய ஃபேவரேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதோட லிஸ்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டில் என்னோடய ஃபேவரட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் என்னோடய ஃபேவரட் என்னங்கிறதையும் நான் கமெண்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.